வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் சின்ன சின்னதா ஒரு நல்லது, சின்ன சின்னதா ஒரு ஹெல்ப் அது செஞ்சு இருந்து பாருங்க. லைஃப் ஒரு மாதிரி ஜாலியா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒரு ஃபேமஸ் சேயிங் ஒன்று இருக்கு. வெள்ளத்துல தவிக்கிற ஒருத்தருக்கு நீங்க படகு கொடுத்தீங்கன்னா பாலைவனத்துல நீங்க தவிக்கிறப்போ அது ஒட்டகமா வந்து நிற்கும். இப்ப யாராவது உங்களுக்கு ஏதாவது கெடுதல் செஞ்சுட்டாங்கன்னு வைங்களேன், அது நீங்க பழி வாங்கிட்டீங்கன்னு வைங்களேன், அந்த நாள் முழுக்க நீங்க சம மகிழ்ச்சியா இருப்பீங்க. எப்படி பார்த்தல, எப்படி பழி வாங்கினேன். ஆனா அதே மனுஷனை மன்னிச்சு விட்டு பாருங்க, வாழ்நாள் முழுக்க நிம்மதியா இருப்பீங்க. அதனால யாரையும் கஷ்டப்படுத்துறதுக்கோ, யாரையும் அவமானப்படுத்துறதுக்கோ, யாரையும் பழி வாங்குறதுக்கோ இல்லைங்க இந்த வாழ்க்கை. நான் முடிஞ்ச வரைக்கும் முன்னாடியே சொன்ன மாதிரி சின்ன சின்னதா ஒரு நல்லது, ஒரு சின்ன சின்னதா ஹெல்ப் இது செஞ்சு பாருங்களேன். எங்கேயோ ஒரு இடத்துல ஃபியூச்சர்ல உங்களுக்கு இது கை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா எடுத்துக்கங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஃப்ரீ அட்வைஸ். இப்போ இந்த ஈவெண்ட், இந்த ஹீரோ ஆஃப் திஸ் ஈவெண்ட்டுக்கு வருவோம். மிஸ்டர் அனிருத். அவருக்கு நான் ஒரு பேர் வைக்கலான் இருக்கேன். MDS. Anybody? Ramya, can you guess? Vijay, can you guess? MDS. Musical Departmental Store. அதாவது அந்த ஸ்டோரை திறந்து நீங்க உள்ள போயிட்டீங்கன்னா அன்லிமிட்டடா என்ன வேணுமோ, எவ்வளவு வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஹாப்பியா வரலாம். அது சாங்ஸா இருக்கட்டும், பிஜிஎம்மா இருக்கட்டும், இல்ல பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல அந்த பிட் சாங்ஸா இருக்கட்டும், எஃபெக்ட்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி என்ன டிசப்பாயிண்ட் பண்ணதே இல்லை அனி. அது என்னுடைய படம் ஆல்பமா இருக்கட்டும், இல்ல மற்றவங்க படம் ஆல்பமா இருக்கட்டும், படிப்படியா ஏறி போய்கிட்டே இருக்கிறாரு. ஸோ ஹாப்பி ஃபார் யூ அனி. அண்ட் என்னுடைய டைரக்டர் H. வினோத் ஒரு சமூக பொறுப்புள்ள ஒரு இயக்குனர் சொல்லலாம். ஒரு கமர்ஷியல் படமாகவே இருந்தாலும் அதுல ஒரு சமூக பொறுப்புள்ள விஷயங்கள் சொல்லணும், சில நல்ல ஐடியாலஜிக்கல் விஷயங்களை சொல்லணுன்றதுல ரொம்ப கவனமா இருப்பாங்க. ஆல்ரெடி ரெண்டு வாட்டி படம் பண்றதா இருந்தது. ஸோ அதெல்லாம் மிஸ் ஆகி இந்த ஜனநாயகன் படத்துல 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம் சார். அண்ட் என்னுடைய வில்லன் பாபி டியோல், அவருடைய ஸ்கிரீன் பிரசன்ஸே நெக்ஸ்ட் லெவல் தான். ஆக்சுவலாக அவருடைய 2 முக்கியமான 2 படங்கள் தான் அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி பண்ணது தான் பிரியமுடன், வில்லு எல்லாமே. சார், முக்கியமான படங்கள்னா அது என்ன படம் எங்களுக்கு தோண மாட்டேங்குது. அது எதுக்குமா? அதான் நான் ஷூட் ஸ்பாட்ல அவர்கிட்ட சொல்லும் போது இதே தான் நான் சொன்னேன். சார், உங்களுக்கே தெரியாம உங்க 2 படத்தை நாங்க சுட்டுட்டோம் சார் அப்படின்ட்டு. அவர் அப்படியே விச் மூவி அப்படின்னாரு. ஐயோ, நம்மளே வாய் கொடுத்து மாட்டிட்டோம். அதனால அது மாதிரி நிறைய இன்ஸ்பயர் ஆயிருக்கும் அவருடைய படங்கள் பார்த்து, அதுதான் சொல்ல வந்தேன். அண்ட் மமிதா ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும்னா, இன்னைக்கு இளைஞர்களுடைய டூடு மட்டும் இல்லை, இந்த படத்துக்கு அப்புறம் குடும்பங்கள் கொண்டாடும் டாட்டரா கூட மாறிடுவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். என்னுடைய நல்ல ஒரு ஃப்ரெண்ட் அவங்க. அண்ட் பூஜா, தமிழ் சினிமாவின் மோனிகா பெலுஜி, அவங்களுடைய நடிப்பா இருக்கட்டும், டான்ஸா இருக்கட்டும், ஸ்கிரீன் பிரசன்ஸா இருக்கட்டும், எல்லாமே நெக்ஸ்ட் லெவல். அண்ட் பிரகாஷ் ராஜ், ஜென்ரலா ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கு தான் நல்ல இந்த ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லுவாங்கல்ல. எனக்கு ஆக்சுவலா எனக்கும் பிரகாஷுக்கும் நல்ல கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும். இந்த ஹீரோ வில்லன் அந்த காம்போ. நான் சொல்றது கில்லி டேஸ்ல இருந்தே சொல்றேன். கில்லியா இருக்கட்டும்,
போக்கிரியா இருக்கட்டும், சிவகாசியா இருக்கட்டும், இல்லை இப்போ ஜனநாயகன் வரைக்கும் அந்த ப்ராசஸ்ல நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். ஸோ தேங்க்யூ பிரகாஷ். அண்ட் முக்கியமாக என்னுடைய ப்ரொடியூசர் கேவிஎன் சார். அவங்க ஆக்சுவலாக இந்த படம் 2023 அந்த பேச்சுவார்த்தை எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இந்த மாதிரி படம் பண்ண போகிறோன்ட்டு. அதே நேரத்தில் நான் வந்து என்னோட இந்த பொலிட்டிக்கல் சைடும் அது அந்த அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்துருச்சு. அப்போ நான் அவர்கிட்ட நான் கேட்ட ஒரே ஒரு விஷயம் தான் அவர்கிட்ட நான் கேட்டேன், சார் சும்மாவே என் படத்துக்கு பிரச்சனை வரும், இதில் வேற ட்ராக்கை நோக்கி போகிறேன், இது எப்படி சார் இந்த டைமில் நீங்கள் படம் எடுத்து பண்ணுறீங்களா, பரவாயில்லையான்னு கேட்டேன். அவர் அதெல்லாம் யோசிக்கவே இல்லை, இமீடியட்டாக பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த பாசிட்டிவ் வைபை எங்கள் மேலே திருப்பி விட்டார். ஸோ இந்த நேரத்தில் அந்த படம் நீங்கள் எடுத்து பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். ஏன்னா அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி இன்னைக்கு இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் வரைக்கும் வந்து நின்றுருக்கிறோம். எதுலையுமே தலையிட மாட்டார். நம்மளுடைய கோ ப்ரொடியூசர்ஸ் ஜெகதீஷ், லோஹித்லாம் சொல்லுவாங்க, இவர் என்ன சார் எதுலையுமே தலையிடவே மாட்டுறாரு, என்ன நடக்குது ஏது நடக்குது, ஷூட்டிங் நடக்குதா இல்லையா, என்ன செலவாகுது, எதுவுமே கேட்க மாட்டேன்றாரு. அது ஒரு விதத்தில் ப்ளஸ்ஸாகவே இருந்தாலும் இன்னொரு விதத்தில் மைனஸாகவும் இருக்குது அப்படின்ற மாதிரி விளையாட்டாக சொல்லிட்டு இருப்பாங்க. ரொம்ப அவருக்கு இந்த மாஸ் ஃபிலிமோட லவர் அவர். இந்த காதல் கதைகள்லாம் அவருக்கு பெருசாக பிடிக்காது. அதனால் அப்பப்போ ஷூட்டிங்க்கு வந்தார்னா அந்த கைஸ் ஐ ஜஸ்ட் நீட் அ மாஸ் ஆக்ஷன் ஃபிலிம் ஓகே அப்படின்ட்டு அந்த எனர்ஜி எங்கள் மேலே பாஸ் பண்ணிட்டு போயிடுவார். ஸோ அந்த மாதிரி ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ சார். And Prabhu Master, Shobi Master, Kalyan Master, Bhaskar, Noble, Johnny, Sridhar, எல்லாருமே நீங்கள் உங்களுடைய இந்த பிஸி ஸ்கெட்யூலில் நீங்கள் இந்த ஈவெண்ட்காக சென்னையிலேருந்து இங்கே வந்து நீங்கள் ரிஹர்சல்லாம் பார்த்து இது நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஈவெண்ட்டுக்கு அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது. So thank you all once again. And Satyan Suryan and அவங்களுடைய டீம், எடிட்டர் பிரதீப் அண்ட் டீம், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அரவிந்த் அண்ட் டீம், எல்லாருமே ஒரு மாதிரி நல்ல ஒரு சென்சிபிளான ஒரு டீமோட வேலை செஞ்ச மாதிரி எனக்கு பட்டுச்சு. ஸோ இதுதான். அண்ட் கடைசியாக ஒரே ஒரு விஷயம், இப்போ லைஃப்பில் நீங்கள் முன்னேறணும் அப்படின்னா நண்பர்கள் இருக்காங்களோ இல்லையோ, வலுவான எதிரிகள் இருக்கணும். சும்மா வர்றவங்க போறவங்களெல்லாம் எழுதிட்டு இருக்க முடியாது இல்லையா? வலுவா இருக்கிறவங்கள தானே எதிர்க்க முடியும். அப்பதானே நாம ஜெயிக்கிற அளவுக்கு வலிமையா இருக்கோம்னு அர்த்தம். இப்போ ரீசெண்டா நம்மளை பத்தி ஒரு பேச்சு ஒண்ணு ஓடிட்டு இருக்கு, விஜய் என்ன தனியா வருவாரா அணியா வருவாரா அப்படின்னு. நம்ம எப்பங்க தனியா இருந்திருக்கிறோம்? 33 வருஷமா உங்களோட தானே இருக்கிறோம், மக்களோட தானே இருக்கிறோம். அப்ப அது ஒரு மிகப்பெரிய ஒரு அணி தானே, அது எப்படி தனின்னு சொல்ல முடியும்? இப்ப கூட பாருங்க, தனியா அணியான் விளக்கமா சொல்ல மாட்டேங்கிறாருன்னு உங்களுக்கு தோணும். சஸ்பென்ஸ் ஒண்ணு இருந்தா தானேங்க கிக் இருக்கும். இதெல்லாம் கைத்தட்டலுக்காக நான் சொல்லல, மனசுல இருந்து பேசுறேன், மக்களுக்காக பேசுறேன். மக்களுக்காக பேசுறதோட மட்டும் நிப்பாட்டிடக்கூடாது, அதை செய்யணும். எல்லாத்தையும் விட முக்கியம் செய்யறத தான் சொல்லணும். So 2026 history repeats itself. Let's be prepared to embrace it for the people. Thank you, Malaysia. Thank you once again.